பப்பீஸ் வந்து பொதுவாக ஷோரிங்கில் வந்து இப்போ பப்பீஸோ டாக்ஸோ கூட்டிகிட்டு போகும்போது பதட்டமாகாமல் டென்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா நிறைய ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட சோஷியலைஸ் பண்ணணும். இது பண்ணுறதுல இன்னொரு பெனிஃபிட் என்னென்னா அன்கண்ட்ரோல்டு அக்ரெஷன்ஸ் எல்லாம் வந்து டாகில் நிறைய குறையும். டாகுக்கு வந்து பதட்டமாகாது நிறைய மனுஷங்க இருக்க சூழ்நிலையில். ஸோ நம்ம வச்சு வந்து இப்போ அதுக்கு பழக்கிட்டு இருக்கிறேன். ஏன்னா இவங்களை ஷோவுக்கு கூட்டிகிட்டு போகிற ஐடியா இருக்குது. அந்த என்விரான்மெண்ட்டில் பதட்டம் இல்லாமல் இவங்க இருக்கணுங்கிறதுக்காக இப்போ வாக்கிங் கூட கொஞ்சம் சோஷியலைசிங்கும் பண்ணிகிட்ருக்குறோம். ஃபஸ்ட்டு டைம் இவங்களை போய் நம்ம ஒரு பக்கத்தில் ஒரு பேக்கரி பக்கத்தில் சும்மா பேருக்கு கொஞ்சம் பேக்கரி ஐட்டம் ஆர்டர் பண்ணிட்டு அங்கேயே நின்றுட்டு இருந்தேன் கூட்டமாக இருக்கிற இடத்துல. அது பக்கத்தில் தான் ஹைவே. பார்த்திங்கன்னா நிறைய வண்டிகள்லாம் வந்து போகும். அந்த இடத்துல இவங்க அமைதியாக தான் இருந்தாங்க. ஒன்றும் டென்ஷன் ஆகலை. இதை கொஞ்சம் நிறைய பழக்கப்படுத்திக்கிட்டோம்னா ஷோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகும்போது டாகுக்கு வந்து பதட்டமாகிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய குறையும். உட்கார் வச்சு உட்கார். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா நிறையா பேர்கிட்ட மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. என்னென்னா நாய்கள் வந்து சோஷியலைஸ் பண்ணால் அதனுடைய கார்டிங் எபிலிட்டி குறையும்னு. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நம்ம ப்ராப்பராக சோஷியலைஸ் பண்ணோன்னா நாயினுடைய கான்ஃபிடென்ஸ் அதிகமாகும். அவங்களுடைய ஒரு பதட்டத்தினால இல்லை பயத்தினால வெளிப்படுற அன்கண்ட்ரோலபிள் அக்ரெஷன் இல்லை அன்பிரடிக்டபிள் அக்ரெஷனுங்கிறது வந்து நிறையா குறையும். அதனால் வந்து எப்பொழுதுமே நம்ம நாய்க்கு சோஷியலைசேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் வந்து பப்பி ஸ்டேஜில் கொஞ்சம் ஏர்லியாகவே நம்ம பண்ணிட்டோன்னா நாய்கள் வந்து இன்னும் கான்ஃபிடென்ஸ் அதிகமாகி நல்ல அவங்க எப்போவுமே ஒரு பதட்டம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அதனால் சோஷியலைசேஷன் பண்ணுறதுக்கு வந்து தயங்காதீங்க. கண்டிப்பாக உங்கள் நாய்க்குட்டிகளை சோஷியலைஸ் பண்ணுங்கள்.